அப்ப அண்ணங்கார முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு பேக் சைட்ல ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஃபோன் கால் பேசிக்கிட்டே அண்ணங்கார என்ன பண்றான்னா டக்குன்னு ஹீரோயினோட கையை விட்டுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவன் கை தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹீரோவோட கையை இறுக்கமா பொடிச்சுக்கிறா. அண்ணங்கார என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வர கொஞ்ச நேரம் டைம் ஆகும், நீ கீழே போய் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். இவளும் போலாம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் அப்பதான் இவளுக்கே தெரியுது இவ வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்றது. ஆனாலும் ஹீரோ வந்து விடுற மாதிரி இல்ல, ஹீரோ வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிறான். கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கையை உதறி விட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிடுவா. எங்க வந்து அண்ணங்காரன் பாத்துருவானோ அப்படின்னு சொல்லி அவ பயந்துடுறா. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவளை நான் பிரியவே கிடையாது, இவளுக்கும் எனக்கும் என்னைக்கும் பிரியவே கிடையாது, கடைசி வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு ஹோட்டல்ல கிளைண்ட் மீட்டிங்காக தான் வந்திருக்கான். அப்போ வந்துட்டு அண்ணங்காரன் என்ன பண்றான்னா ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொழந்து பாக்குறாங்க. அடடா டே செம்ம அழகா இருக்காங்கடா அண்ணி அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் வெளியில நின்று கேட்குறான். சும்மா இவன் கையை பிடிச்சி பேசுறது வந்து ஹீரோயினுக்கு பெருசா பிடிக்கல. அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கையை நகர்த்துறான். அந்த டைம்ல கிளாஸை தட்டி விட்டு உடைச்சிடுறா. அவன் மேலேயே ஒயின் எல்லாம் ஊத்திடுதுன்றதுனால நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வேணும்னே வந்துட்டு உள்ளே வரான். ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இங்கே வந்து எதுக்காக உள்ளே வந்த, யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன நினைப்பாங்க, உன் கூட வந்தேன்னு நினைப்பாங்க, உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு நினைப்பாங்க அப்படின்னும் போது அட்ட பொம்பளை பொறுக்கி நாயே அப்படின்னு திட்டுறா. எப்படியாவது என்ன அசிங்கப்படுத்தணும், என்னை கேவலப்படுத்தி நிற்க வைக்கணும் அவன் முன்னாடின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நீ நினைக்கிற, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி பலான்னு உனக்கு அன்னத்திலேயே விடுறா. ஹீரோ எதுவும் பேசாம சைலண்டாவே இருக்கான். அப்புறம் பார்த்தா தான் தெரிய வருது ஆக்சுவலா பார்த்தா இவ தான் வந்துட்டு மேல் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்திருக்கா. அவன் வந்து தப்பா வரல, இவ தான் தப்பா வந்திருக்கா. அதை பார்த்த உடனே ஐயோ நம்ம தான் தப்பா வந்து அவசரப்பட்டு இவனை வேற அடிச்சிட்டோமா அப்படின்னு திருன்னு முழிக்கிறா. கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எங்க நீ ஓடலான்னு பாக்குற, என்னை அடிக்க வேற செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்க ஓட போற அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். எப்படியோ நீ வந்து என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்ட, நான் பொம்பளை பொறுக்கி தானே, அப்போ பொம்பளை பொறுக்கினா என்ன பண்ணுவானோ அதை தானே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்னு அல்ல. அந்த நேரத்துக்கு பார்த்தா அண்ணங்காரனும் இன்னொருத்தனும் 2 பேருமே சேர்ந்து அங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே வராங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேகை வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த பேகையும் கோட்டையும் இவன் அண்ணங்காரன் பார்த்துடுறான். ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். உன்னோட கோட்டும் பேக் அங்கே தான் இருக்கு, இப்போ உன் ஆள் தான் அங்கே வந்திருக்கான். அதை பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்மளை வந்து கண்டிப்பாக இங்கே கதவு திறந்து பார்த்துருவான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிடுது. இப்போ நினைச்சாலும் நான் உன்னை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சத்தம் போட்டால் கூட